ते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणान्नवं यतीन्द्रप्रभणं वन्दे रम्यजामातरं मुनिम्। இன்னோ திருவாழிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாளபதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை கண்டு ஆழ்வார் திருமகளாராய். இந்த பாசுரம் ஸ்ரீமத் மணவாள மாமனிகள் உபதேச ரத்தன மாலையில் ஆண்டாளுடைய பெருமையை பேசுறதுக்காக அருளி செய்த பாசுரம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது ரெண்டு விஷயங்கள். ஒன்று ஆடிப்பெருக்கு, அதாவது 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் ஆடிப்பூர நன்னாள், அதாவது ஆடிப்பூர திருநட்சத்திர நன்னாள். ஆண்டாள் கோதை சூடி கொடுத்த சுடவொடி அப்படியெல்லாம் கொண்டாடப்படுகிற ஆண்டாள் அவதரித்த திருநன்னாள். இந்த நன்னாளை உலகம் பூராவும் கொண்டாடி கொண்டிருக்கா. மாமணிகள் இந்த ஆடிப்பூரத்தை, அதாவது ஆண்டாள் பிறந்த இந்த திருநட்சத்திரத்தை, அந்த பெருமையை சொல்கிறதுக்கு இன்னொரு பாசுரத்தில் சொல்கிறார். பெரிய ஆழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்துவார் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்புதற்கும் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். ஆண்டாளுடைய பெருமையும் அவளோட அவதார நன்னாளான இந்த திருநட்சத்திரம் ஆடிப்பூரத்தோட பெருமையும் ஒரு சேர அனுபவிக்கிறார் மாமணிகள் இந்த பாசுரத்தில். விஞ்சி நிற்கும் தன்மையலாய் அப்படின்ற தலைப்பில் பேசணும் அப்படின்னு அடியனுக்கு நியமனம். விஞ்சி நிற்பது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் அதிக பெருமையாகவோ அதிகமாக மிஞ்சி இருந்தாலோ விஞ்சி இருப்பது அப்படின்னு ஆறுது இல்லவா? ஆமாம், ஆண்டாள் எதை விஞ்சி நிற்கிறாள்? அதே மாமனிகள் மற்றொரு பாசுரம் உதயசத்திர மாலையில் 24ஆம் பாசுரத்தில் சொல்கிறார். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த பாசுரத்தில் மாமனிகள் சொல்கிறது என்னென்னா, ஆழ்வார்களுடைய செயலை ஆண்டாள் மிஞ்சி நிற்கிறாள் என்று அப்படின்னு போற்றுகிறார் மணவாள மாமனிகள். ஆழ்வார்கள் செயல் என்ன? எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறது. அதாவது ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் சுரூப ரூப குண விபூதி, அவனுடைய திருக்குணங்கள், கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் கொண்டாடி பாசுரமாக பாடுறது தான் ஆழ்வார்களுடைய செயல். ஆண்டாளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ அப்படின்னு பயந்து சந்தேகத்தோட பல்லாண்டுன்னு அந்த எம்பெருமானுக்கே காப்பிட்டு பாடுறார். இப்படி ஆழ்வார்கள் எல்லாருமே எம்பெருமானுக்கு தீங்கு வருமோ அப்படின்னு அஞ்சறத்தினால இவளோட கூடிய 5 குடி அப்படின்னு சொல்கிற வழக்கம் அப்படின்னு பெரியவர்கள் காட்டுறா. இந்த 5 குடிக்கும் சந்ததியாக ஆண்டாளை அவதரித்தாள் அப்படின்றது தான் இந்த பாசுரத்தில் மணவாள மாமனிகள் சொல்கிறார். ஒரே ஒரு பெண் வாரிசு ஆழ்வார்கள் குடும்பத்துக்கே. இந்த பெரியவர்கள் வேறு ஒரு பொருளும் சொல்கிறார். 5 குடின்னா 5 குடி 5 குலங்கள் அப்படின்னு. இதில் முதல் குடி பொய்காழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று 3 அயோனிஜர்களாக தெரிந்த முதல் 3 ஆழ்வார்கள், அது ஒரு குடி. திருமழிசை ஆழ்வார் அடுத்து 2வது குடி. நம்ம ஆழ்வார் பிரபந்தஜன கூடஸ்தர், அதனால் அவர் 3வது குடி. குலசேகர ஆழ்வார் 4வது குடி. திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் 5வது குடி. இப்படி 5 குடிக்கும் ஒரே ஒரு சந்தானமாக தோன்றியவள் ஆண்டாள் என்று கொள்ளலாம். ஆண்டாளுக்கு பின்னால் அவதரித்த தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், அப்படி மற்ற ஆழ்வார்களுக்கும் கூட இவள் சந்ததி என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆழ்வார்கள் அனைவருமே 5 குடி அல்லவா? சரி, இனி விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய்ப்படுத்தாளை என்ற 2 சொற்றொடர்கள் பற்றி பார்க்கலாம். ஆழ்வார்கள்
எம்பெருமானிடம் அதீத பிரேமம் கொண்டு அந்த பக்தி அவஸ்தையில் காதலனை பிரிந்து வாடும் நாயகி பாவனையை தன்னுள் ஏறிட்டு கொண்டு பாசுரம் பாடினார்கள். அவ்வாறெல்லாம் இல்லாமல் ஆண்டாள் இயற்கையிலேயே பெண்ணாக பிறந்ததால் உரிமையோடு எம்பெருமானை விரும்பி அவனையே அடைய வேண்டி பாமாலை பாடினாள். ஆழ்வார்களை விட அதிசயிதமான பக்தி, பிரேமம், ஞானம், வைராக்கியம் இவை எல்லாவற்றையும் உடையவளாக விளங்கினாள் ஆண்டாள். 5 வயதிலேயே பாவை நோன்பு நோற்று எம்பெருமானை வேண்டினாள். ஊனுடைய ஆழி சங்க உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்றும் காமனை தொழுது வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றையே என்று வைராக்கியத்துடன் பாடினாள். இதைத்தான் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் என்று காட்டுகிறாள் மாமுனிகள். பூமி பிராட்டியின் அவதாரமாதலால் ஞானம், வைராக்கியம் போன்றவைகள் தன்னடையே வந்து சேர்ந்தது ஆண்டாளுக்கு என்று சொல்லலாம். பிஞ்சாய் பழுத்தாலை. ஒரு பழம் எப்படி உண்டாகிறது என்று பார்த்தோமானால் முதலில் புஷ்பம், பிறகு பிஞ்சு, அந்த பிஞ்சு காயாகிறது, அந்த காய் பிறகு பழுத்து பழமாகிறது. இப்படி பல நிலைகளில் பரிமாற்றம் அடைந்து ஒரு பழமானது உண்டாகிறது. அப்படி இல்லாமல் ஆண்டாள் சிறுபிராயத்திலேயே அந்த பரமபுருஷனையே தனக்கு மணவாளனாக வர வேண்டும் என்று வரித்தாள். அந்த எம்பெருமானை அடைய கடைபிடிக்க வேண்டிய உபாயம் அவனுடைய திருவடியே என்று திருப்பாவையில் அறுதியிட்டு கூறினாள். அறிவு சிறிதும் நடையாடாத பருவத்திலேயே மையத்தில் வாழ்பவர்களை அழைத்து பரமனுடைய அடியை பாடுங்கள், செய்யாதன செய்யாதீர்கள், தீக்குறளை ஓதாதீர்கள், உய்யும் வழியை சிந்தியுங்கள் என்றும் தூயமாய் வந்து தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம்முடைய அனைத்து பாவங்களும் தீயிலிட்ட பஞ்சு போல் தூசாகும் என்று காட்டினாள். திருப்பாவையில் முதல் பாசனமான மார்கழி திங்கள் பாசனத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று 2 ஏகாரங்களை இட்டு சொல்கின்றார். அவனே உபாயம், அவனே முக்தி அளிப்பவன் என்று. போதுவீர் போதுமெனோ என்று அனைவரையும் கூட்டிக் கொண்டு எம்பெருமானை அனுபவிக்க விரும்பினாள். பாகவத சமிருத்தியை ஆசைப்பட்டாள். அவர்களுடன் எம்பெருமானை சேர்ந்து சேவித்து மங்களாசாசனம் செய்து அனுபவிக்க ஆசைப்பட்டாள். பகவத் பக்தியின் எல்லை நிலம் பாகவத பக்தி என்று பெரியோர்கள் கூறுவார்கள். எம்பெருமான் அடியார்களிடம் அடிமை பூண்டு அவர்களுக்கு கைங்கரியம் செய்வது என்பது எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்வதை விட மிகவும் சிறந்தது என்று பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இதையே பல ஆழ்வார்களும் பல பல பாசுரங்களில் காட்டியுள்ளார்கள். அரங்கன் மையடியார்களுடன் கூடுவது என்று குலோ என்று குலசேகர ஆழ்வார் பாடினார். நம்மாழ்வாரோ பயிலும் சுடரொளி மூர்த்தியை என்ற பதிகத்தில் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் பயிலும் பலரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படிதோடு எம்மை ஆளும் பரமரே என்றும் நீக்கமிலா அடியார் தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல பொற்பாடே என்றும் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றும் நம்மாழ்வார் காட்டினார். அவர்கள் திருமங்கி ஆழ்வாரோ திருக்கண்ணபுரம் பாசுரத்தில் மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார் கடிமை என்றார். இப்படி ஆழ்வார்கள் காட்டிய வழியில் பாகவதர்களே பெரியவர்கள் என்று உறுதியாக நினைத்து ஆண்டாள் பெரியவர்களையும் பாகவதர்களையும் எழுப்பி அவர்களையும் கூட்டிக் கொண்டு எம்பெருமானை சேவிக்க செல்கிறார். இதனால்தான் பிஞ்சாய் பழுத்தாளை என்று கொண்டாடப்படுகிறார். பெரியாழ்வார் திருப்பானார்கள் போல எம்பெருமானை சேவிக்கும் போது திருவடி தொடங்கி, அதாவது பரமனடி பாடி என்று வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் தொடங்கி வங்கக்கடல் அடைந்த மாதவனை கேசவனை என்று திருமுடி வரை சேவித்து மங்களாசாசனம் செய்கிறார் திருப்பாவையில்.
சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று உயர்ந்த ஒரு விண்ணப்பத்தை செய்கிறாள். அதனால்தான் ஆண்டாளின் பாமாலையை பூர்வாச்சாரியர்கள் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று கொண்டாடுகிறார்கள். திருப்பாவையின் ஏற்றத்தை உணர்ந்த நம் பெரியோர்கள் இதை நாள்தோறும் அதிகாலையில் வைணவ திருத்தலங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் ஓத வேண்டும் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். நம்முடைய ஜெகதாச்சாரியரான பகவத் ராமானுஜருக்கு திருப்பாவையில் ஏற்பட்ட அதீத ஈடுபாடு காரணமாக திருப்பாவை ஜீயர் என்ற திருநாமமே ஏற்பட்டது. இப்படிப்பட்ட மேன்மையுடைய திருப்பாவையை பற்றினால் எம்பெருமானையே பற்றலாம் என்று ஆகிறது. ஆயர் சிறுமியர் மழலை சொல் என்ற சொல்லுக்கு இணங்க நம் இளைய தலைமுறைக்கும் மழலை செல்வங்களுக்கும் ஆண்டாளின் திருப்பாவையை கற்றுக் கொடுக்கலாம். கோதையின் பாதையில் பயணிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளையே சரணம். அப்புறமா